பரோசியாவுக்கு வரும். பரோசியா சமீபத்துல வரலட்சுமி போட்டியில வந்து இது பெற்றிருந்தது. பரோசியா ஒரு அற்புதமான பட் கான்ட்ரோவர்சியான கதைக்களம். அது எப்படி உருவாச்சு அதை பற்றி. ஆமாம், அது அந்த நாவல் பற்றி கொஞ்சம் நிறையவே சொல்றதுக்கு இருக்குது. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், அந்த போட்டியை பற்றியும் பரிசு பற்றியும் சொல்லிட்டு பிறகு நாவலுக்கு வருவோம். இந்த நாவல் எனக்கு எழுதணும் அப்படின்னு வெகு காலமாக மனசுக்குள்ளே இருந்த ஒன்று. அந்த நாவல் படிக்கிறவங்களுக்கு தெரியல, ஒரு கோயில் அதில் வரும். அந்த கோயில் சார்ந்த வரலாறு என்னுடைய ஃபேமிலியில் நடந்த வரலாறு. இப்போ என்னுடைய நாவலுக்கு அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன். என்னுடைய நாவல்களெல்லாம் எழுதும்போது நான் பொள்ளாச்சிக்கு வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய சிறுகதைகள் களமெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரை வச்சு எழுதியிருப்பேன். குறிப்பாக ஆரம்ப காலத்தில் என்னுடைய முதல் சிறுகதை தொகுப்பு அப்படி இல்லை, எங்கள் ஊர் பேர்கள் தான் வருமே ஒழிய அந்த வட்டாரம் அதில் பதிவாகிருக்காது. ஆனால் இரண்டாவது சிறுகதை தொகுப்பு வேலந்தாவளம் உங்களை வரவேற்கிறதுல பார்த்தீங்கன்னா நிறைய சிறுகதைகள் எல்லாமே எங்கள் ஊர், எங்கள் மண், அந்த வாழ்வியல், அதாவது மலையாளமும் தமிழும் கலந்த மாதிரியான பேச்சு, இப்போ எல்லாம் ஒவ்வொன்றையும் அந்த அம்சங்களை கணக்கிட்டு அதையெல்லாம் அந்த கதைகளை பண்ணியிருப்பேன். இத்தனைக்கும் வாரமலர் இதழில் சாரு நிவேதா மூலமாக வாரமலர் ஆசிரியர் எனக்கு பழக்கமாகி அதில் வெளியிடுறதுக்கு கதைகள் கேட்டு நான் கொடுத்த கதை. அப்போது நான் இந்த மாதிரி தான் பண்ணேன். வாரமலர் தரத்துக்கு எழுதக்கூடாது, நம்ம அந்த தரமும் இருக்கணும், இலக்கிய தரமும் இருக்கணும், அதே சமயம் நம்ம ஊர் நம்ம ஏரியா அதை நான் பதிவு பண்ணணும் அந்த வட்டாரத்தன்மைன்னு அப்படி தான் அனுப்பினேன். வெளியாச்சு. ஈவன் சாரு கூட அதை முதல்ல சாருக்கு தான் கொடுத்து சாரு படித்து பார்த்து கூட இதெல்லாம் இப்படி இவ்வளோ இலக்கியத்தரமாக இருக்குது, அது எப்படி வாரமலரில் போட முடியும்னு சொன்னார். ஆனால் ஆசிரியர் அதை படிச்சுட்டு ரொம்ப கொண்டாட்டத்தோடு போட்டார். அது மட்டும் இல்லை, அது வட்டார மொழி கதைங்கிற அந்த இதோட அடையாளத்தோடு அங்கே வெளியாச்சு. அப்படியெல்லாம் இருக்கும், அந்த தன்மையெல்லாம் இருந்தது. அதுக்கு பிறகு எனக்கு இந்த விபத்துக்கு பிறகு நான் ஊரை விட்டு பொள்ளாச்சிக்கு வர வேண்டியதாக போச்சு. ஏன்னா அங்கே நான் தனியாக இருந்தேன், எங்கள் அண்ணா தங்கை அம்மா எல்லாம் இங்கே இருந்தாங்க. நான் தனியாக அங்கே இருக்க முடியாத சூழல், ஏன்னா இன்னொருத்தரை சார்ந்து இருக்கனால பொள்ளாச்சி வந்துட்டேன். இப்போ என்னுடைய ஊரை விட்டு வர வேண்டியதாக போச்சு. திரும்ப நான் ஊருக்கும் போக முடியாது. அப்போ நான் என்னுடைய ஊரை, என்னுடைய நிலத்தை இழந்து விட்டேன், அப்படி தான் சொல்லணும். அப்போ இங்கே எழுதும்போது எனக்கு நாவலுக்கு கதைக்களம் தேவைப்படுது. என்ன ஒன்று, எங்கள் ஊரை பற்றி எழுதணும் மட்டும்னால நான் எழுதுகிற பல விஷயங்கள் எங்கள் ஊர் சார்ந்த விஷயங்கள். ஆனால் எனக்கு நான் அந்த மண்ணை விட்டு வந்துட்டேன். இங்கேருந்து நான் உட்காந்து கற்பனையில் எழுதலாம், பண்ணலாமல் இல்லை. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோமே, நம்ம மதிப்புக்குரிய நாஞ்சில் நாடன் வெளியூரில் போனாலுமே அவருடைய ஊரை பற்றி, நாஞ்சில் நாடு பற்றி தான் எழுதிட்டு இருப்பார். இப்போவும் மட்டும் அந்த மொழி அப்படி தான் எழுதிட்டு இருக்காரு. எனக்கு அது முடியலை. எனக்கு அந்த மண்ணை விட்டு வந்ததை அப்படி ஃபீல் பண்ணுறேன், விட்டு வந்துட்டுனே அப்படி. அப்போ நான் என்ன பண்ணேன், அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடாக நான் பிறந்து வளர்ந்த ஊர், பக்கத்து ஊர் எல்லாத்தையும் அப்படியே அடியோடு, இந்த ராமாயணத்தில் ஒரு காட்சி வரும்ல, அனுமார் அந்த சஞ்சீவ மலையை தூக்கிட்டு வந்தது, அந்த சஞ்சீவ மூலிகை அவருக்கு கண்டுபிடிக்க முடியலனால மலையை அப்படியே தூக்கிட்டு வந்தாருங்கிற மாதிரி எங்கள் ஊர் பகுதியில் அப்படியே பெயர்த்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருப்பேன். பொள்ளாச்சி பக்கம், பொள்ளாச்சி அழியாறிலிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் வடக்கு தெற்கு ஒரு வடமேற்கில் ஒரு ஊர் துலுக்குவார்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். பக்கத்தில் ஒரு உழவுக்காடு அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போது இதெல்லாம் எங்களுடைய கிராமம், இங்கே பேர் மாற்றி இங்கே இருக்கும், பக்கத்தில் இருக்க ஊர் ஒவ்வொன்றுமாக அப்படி வச்சு அது அப்படியே இடத்து பெயர்ந்துருப்பேன். அந்த சித்தரிப்புகளை பார்த்தா எங்கள் ஊர் சித்தரிப்புகள் அப்படியே இருக்கும், அதுதான் இங்கே வச்சுருப்பேன். அப்போ அந்த கற்பனையான ஊர்கள், ஆனால் அது இன்னொரு நிஜத்துடைய பிரதிபலிப்பு தான். அப்படி தான் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த வாழ்க்கை அனுபவங்களெல்லாம் எங்கள் ஊரில் இருந்து நான் எடுத்துக்கிட்டது, இங்கே பண்ணினது. அப்புறம் இந்த பரோசியா பொறுத்தளவில் அந்த கோவில் சார்ந்த விஷயம் முக்கியம். ஏன்னா அந்த கதாநாயகன் அந்த குடும்பத்திலிருந்து வந்த ஒருத்தவன் அந்த கதையில் இருக்கிறவன் செம்புலி, அவன் சார்ந்த அந்த குடும்பம் சார்ந்தது, அது எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வந்தது. ஆனால் நேரடியாக அதுக்கும் இந்த கதையில் சொல்கிற மாதிரியே இருக்கானா இல்லை. அப்போ இந்த கதையில் சொல்லப்படுறது கிறிஸ்துவம் சம்மந்தமான விஷயம். அதுக்கும் எங்கள் ஊருக்கும் அந்த கோயிலுக்கும் எல்லாம் சம்மந்தம் கிடையாது. ஆனால் கொஞ்சம் வேறு விஷயங்கள் இருக்குது. ஏன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் கிறிஸ்துவ ஊர்கள், கிராமங்கள் நிறைய இருக்குது, அங்கே அனுபவங்களெல்லாம் இருக்குது. ஈவன் எங்களுடைய மூதாதையான எங்கள் பெரியப்பா, அவர் மூலமாக ஒரு கோயில் உருவாச்சுங்கிற, நீங்கள் அந்த ஒருத்தர் மூலமாக உருவான கோயில், அங்கே வளையாபதியின் மூலமாக ஒரு கோயில் உருவானது இருக்கும், அது எங்கள் பெரியப்பா வேற ஒருத்தர், அது பேர் வேற, அவர் மூலமாக ஒரு கோயில் உருவாச்சு. அவர் பேர்னாலேயே அந்த இதெல்லாம் அந்த சந்தேகம். அது ஒரு கிறிஸ்துவர்கள் பொறாமையினால அவர் சின்ன வயசுல சாமி ஆடிட்டு இருக்கும்போது அங்கிருந்து விரட்டப்பட்டு வெளியேறினாருங்கிற அனுபவம் எல்லாம் அந்த நாவல் இருக்கும். அது எங்க பெரியப்பாவுக்கு நடந்தது. இன்னைக்கும் சொல்ற கொழிஞ்சாம்பரங்கிற ஒரு ஊர் இருக்கு, அதுக்கு பக்கம் அத்திக்கோடு அப்படிங்கிற அந்த ஊர்ல தான் அப்ப இருந்தாங்க, அங்க நடந்த சம்பவம். அப்போ இது எல்லாமே நெச்சத்திலிருந்து வர்றதுதான், பொய்யெல்லாம் கற்பனைலாம் கிடையாது. நான் இன்னமும் சொல்ல போனா, நான் இதுவரை ஒரு சிறுகதைகள் 118 கதைகள் என்னவோ எழுதியிருப்பேன். இதுல ஒரு 5-6 கதைகள் கற்பனைகளாக இருக்கலாம், மீதி எல்லாமே நிஜத்தில் அடிப்படையில் எழுதப்பட்டது. அது கதையாக்குற விதத்துல கொஞ்சம் கற்பனைகளை சேர்த்துவோமே தவிர அதோட அடிப்படையும் 3/4 பாகமும் நிஜங்களாக இருக்கும். ஒரே கதை எல்லா பக்கமும் நடந்ததுன்னா அந்த கதையில வர்ற வேறு விஷயங்கள் வேறு பக்கங்கள் இருந்து எடுத்துட்டு இருப்போம், வேறு பக்கங்கள் இருந்து வெவ்வேறு உண்மைகள் எடுத்து தான் பண்ணியிருப்போம். அதெல்லாம் சேர்ந்து தான் அப்படி இருக்கும். ஈவன் கமர்ஷியல் கதை உட்பட, போட்டிக்கு எழுதின கதை உட்பட நான் சொல்கிறேன், எல்லாமே சிறுகதைக்கும் கூட எல்லாமே அப்படி தான் எழுதியிருக்கும். அப்போது இந்த பரோசியாவும் அப்படி எழுதப்பட்டதுதான். அப்போ இதில் வந்து அந்த விஷயம் அப்படிங்கிறதும் அதில் வெகு காலமாக பார்த்துட்டு இருக்கிறது, இந்த மதமாற்றத்தினால, கிறிஸ்துவ மதமாற்றம் அப்படிங்கிறதுல வரக்கூடிய அவங்க பண்ணுறதுல இருக்கக்கூடிய தவறுகள். அது மதம் நல்லா திரும்பவும் சொல்லிக்கிறேன்,
மத மாற்றத்துக்கு எதிரானவன் அல்ல. நான் அது நாவலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நான் அதில் நாவல் இல்லைனாலும் கிட்டத்தட்ட அது நான் யார் அதில் ஒரு இன்னொரு கதாபாத்திரமாக வந்திருப்பேன். அதுக்குள்ளே என்னை பார்க்கலாம். அது படிக்கிறவங்களுக்கும் என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கும் தெரியும். அதில் அன்பு செல்வன்ட்டு ஒரு ஒரு கேரக்டர் ஒன்று வரும். அந்த ஒரு இளைஞனாக வரக்கூடியது அதில் என்னுடைய இது இருக்கும். அவன் ஒரு நாத்தியனாக இருப்பான், ஆன்மீகவாதியாக இருப்பான், அதை சொல்லுவான். அந்த எல்லாமே அது என்னுடைய கருத்துக்கள்னு கூட எடுத்துக்கலாம். முழுக்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுதான் என்னன்னா, அதில் வர ஒரு முக்கியமான பாயிண்ட், மதம் அப்படிங்கிறது கூடாது. பிறப்பிலிருந்து மதம்ங்கிறதே தப்பு. எனக்கு அது சரியில்லை. பிறப்பால் எப்படி ஒருத்தருக்கு மதம் நம்ம தீர்மானிக்கும்? வழக்கம் அப்படி இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. என்னன்னா, உங்களுக்கு எப்படி ஓட்டு போடுறதுக்கு 18 வயது அப்படி வந்ததுக்கப்புறம் நீங்கள் தீர்மானிக்கிறீங்கிற மாதிரி. ஏன்னா அப்போ உங்களுக்கு ஒரு அறிவும் பக்குவம் குறைந்தபட்சம் வந்திருக்கும். முழுக்க இல்லை, குறைந்தபட்சமாக வந்திருக்கும். அந்த மாதிரி மனிதர்களுக்கு எப்படி இருக்கணும்னா, ஒரு 20 வயது வரைக்கும் அல்லது 18 வயசு வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. அது வரைக்கும் பிறக்கிற குழந்தைகளுக்கு மதத்தையே நீங்கள் கொடுக்கக்கூடாது. எதையுமே 18 வயசுக்கு மேலே அவங்க தீர்மானிச்சுக்கிட்டோம் எந்த மதம்னு அவங்க தேர்ந்தெடுக்கட்டும். அதுவரை உங்களோட நம்பிக்கைனா கொடுங்க. ஆனால் உங்களோட மட்டும் கொடுக்காதீங்க, மத்தையும் கொடுங்க. நீங்கள் அடுத்த மதங்களோடையும் சொல்லி வளருங்க. அப்போ அவன் என்ன வேணுமோ அவன் அதை தீர்மானிக்கட்டும். எந்த மதமானாலும் என்ன இது பண்ணுறதெல்லாம் சொன்னாங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு ஆன்மீகவாதியாக, ஒரு நடுநிலையாளனாக, ஒரு படைப்பாளியாக, ஒரு காஸ்மிக் உட்டோப்பியா நமக்கு தேவை அப்படின்னு நினைக்கிற ஒரு கனவு காண்ற ஒரு ஓவியனாகவும் ஆன்மீகவாதியாகவும் நான் சொல்றது அதுதான். மதம் தேவையில்லை அப்படிங்கிறது தான். ஏன்னா மதத்தோட காலமெல்லாம் முடிவடைஞ்சிருச்சு. மதம் அதிலிருந்து என்ன நல்லது பண்ணுமோ அதையெல்லாம் பண்ணியிருக்கு, இல்லைன்னு மறுக்கவே இல்லை. ஆனால் இப்போ மதத்தின் பேரால அதிகமான தவறுகள் தான் நடந்துட்டு இருக்கு. அப்போ இனி தேவை மெய்ஞானம் அப்படின்னு தான், விஸ்டம்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த மெய்ஞானம்ங்கிறது தனியான ஒன்றோ வேற எங்கிருந்தோ வர்றதோ இல்லை. ஒவ்வொரு மதத்திலும் இருக்கு மெய்ஞானம் அப்படிங்கிறது. அதெல்லாம் நாவலில் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கும், நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். அதைத்தான் நான் இந்த பிளர்போட நாவலோட பின்னாட்டியில் பார்த்தீங்களா, அதான் சொல்லிப்போம். மதம் அல்ல இன்றைய தேவை, மக்களுக்கு ஆன்மீகமும் மெய்ஞானமும் தான் தேவை. அதை வலியுறுத்துறது தான் அந்த நாவல். அப்போ இது எனக்கு வெகு காலமாக எனக்கு இருந்துட்டு இருந்த ஒன்று. அப்புறம் இது சார்ந்த விஷயங்கள், அந்த மெய்ஞானம் சம்பந்தமான விஷயங்கள் எனக்கு எப்படி கிடைச்சது இவ்வளவு அப்படின்னா, அதையும் சொல்லணும். இலக்கியம் சார்ந்தல ஒரு ஓவியன் ஷாராஜ் கிட்ட இருந்து தான் எழுத்தாளன் ஷாராஜ் அதை எடுத்துக்கிட்டான். ஏன்னா நான் ஒரு தாந்திரிக ஓவியன் அப்படிங்கிற முறையில் உலகளாவிய அந்த விஷயங்கள் எல்லாம் தேடி தெரிஞ்சு வாசிச்சு பண்ணும்போது, ஆன்மீகம் மெய்ஞானமெல்லாம் வாசிக்கும் போது அதில் தெரிஞ்சுக்கிட்ட நிறைய தகவல்களை இதில் நான் பகிர்ந்துகிட்டு இருக்கிறேன். அந்த சிந்தனைகளை எல்லாத்தையுமே அதில் பகிர்ந்துட்டு இருக்கிறேன். அப்படிதான், அதுக்காகத்தான் இந்த நாவல் எழுதினது. அப்புறம் இன்னொன்று, இது என்ன பொறுத்தளவில் இதுவரை நான் எழுதின நாவல்களில் எனக்கு மிக பிடித்தமான ஒரு நாவல் அல்லது எனக்கு திருப்தி தர்ற நாவல் அப்படின்னா இதுதான். இதுக்கு மேலே நான் எழுதும்போது இதை தாண்டி போயிடுவேன், அது வேற விஷயம். ஆனால் இது சமூகத்துக்கு சொல்லப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், சொல்லிய வேண்டியது அப்படிங்கிறதுனால இதில் நிற்கிறேன். இன்னொன்று, இரண்டாவது, இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயங்களை எல்லாரும் தான் நான் சொல்லியிருக்கேன். தெரியாதும் நிறைய இருக்கும், அது நீங்கள் வாசிக்கும் போது தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக அதை கொடுத்துருக்கேன். அப்போ தெரியப்படுத்தணுங்கிற எண்ணம் இருக்கு. தெரிஞ்சது அப்படின்னு நான் சொல்றேன். இதில் இருக்கிற அந்த அரசியல்கள், மதம் சார்ந்த அரசியல்கள் எல்லாமே இங்க நான் மதச்சார்பு, இப்போ மதச்சார்பற்ற அப்படின்னு ஒரு கட்சின்னு சொல்லிக்கிறாங்க சில கட்சிகள். அது மதச்சார்பற்றங்கிற பேர்லையும் பின்னாடி மத சார்புங்கிற ஏதோ ஒரு ரூபத்தில் இருக்குத்தான் செய்யுது, அப்படிதான் வருது. அப்போ இங்க அரசியலும் சரி மதமும் சரி எல்லாமும் தவறாக ஒன்று. அப்புறம் காலங்காலமாக இருக்கிறது ஓஷோ அழகா சொல்லுவார், மதமும் அரசியலும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள்ங்கிறது. இது எல்லா காலத்திலும் இருக்கும், எல்லா நாட்டிலையும் இருக்கக்கூடிய ஒன்று, அது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் இதை நாம் புரிந்துக்க வேண்டிய ஒரு கட்டாயம் தேவையும் இருக்கு. அப்போ என்ன தவறுகள் இங்கே நடக்குதுங்கிறது நான் சொல்லியால எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை வெளியில பேச மாட்டாங்க. குறிப்பாக எழுத்தாளர்கள் அதை பற்றி எழுதுறதில்லை. எழுதுனா என்ன நம்மளை தப்பா நினைப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. இன்னமும் சொல்கிறேன், எப்பவும் இன்னைக்கும் சரி எப்பவும் சரி, நான் நடுநிலையாளன் தான், மதச்சார்பற்றவன். இன்னமும் நீங்க முகநூலியா மற்ற எங்க வேணா பாருங்க, மதச்சார்பற்றவன். நான் இந்து மதத்தை சேர்ந்தவன்னா, இந்து மதத்துல ஒரு குடும்பத்துல நான் பிறந்துட்டு பார்க்க நான் என்ன பண்ண முடியும், அவ்வளவுதான். அப்புறம் இந்து மதத்துல ஒரு எனக்கு என்ன ஒரு சௌரியம் இருக்கு, இங்க கட்டாயங்கள் இல்லை இந்து மதத்துல. மற்ற மதங்கள்ல இல்லை, நீ கண்டிப்பா ஒரு சர்ச்சுக்கோ அல்லது மசூதிக்கோ வந்தாகணும், இந்த எல்லாம் கடைபிடிச்சாகணும், இப்படி எல்லாம் இருக்கு. இங்க அதான் அந்த கட்டாயப்படுத்தல்கள் இல்லை. நான் நாத்திகனா இருந்து என்னால் இருக்க முடியுது. இன்னமும் சொல்ல போனா எங்க குடும்பம் பூஜை வழிபாடு செய்யக்கூடிய குடும்பம். அப்படி 2 தலைமுறைகளாக. அதுல 13 வயதுல நாத்திகனாக ஆனவன் நான். இதே தான் அப்படி அந்த நாவலில் நான் ஒரு பிரதிபலிக்க ஒரு கேரக்டர் வரும்னு சொன்னேனே, அந்த கேரக்டர் அதுதான் இருக்கும். இதெல்லாம் பார்த்து அப்போ என்ன அப்படின்னா, நான் அதையும் தாண்டி இருக்க முடியும். இங்கே ஒரு நாத்திகனையும் கூட இருக்க அனுமதிக்கக்கூடிய, நாத்திகனை மற்ற மதத்தில் நாத்திகன்னா மதத்தை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னு தான் அர்த்தம். அது இஸ்லாம் ஆகட்டும், கிறிஸ்துவமாகட்டும், யூதமாகட்டும், அப்படிதான் அர்த்தம். ஆனால் இந்து மதத்தை பொறுத்தளவு நாத்திகரும் இருக்க முடியும், மதத்துக்குள்ளே தான் இருக்காங்க. சார்வாகம் ஒரு நாத்திக பிரிவு, முந்தைய பிரிவு.
அதுவும் அதுவும் ஒரு மதம்தான். அதையும் ஒரு பிரிவாக தத்துவ இயலாக அங்கீகரிக்கப்பட்டிருந்தது இந்து மதத்தில் இருக்கு. அப்போ இங்க சுதந்திரம் இருக்கு. நான் ஆத்தினா இருந்து என் மதத்தை மதத்துக்குள்ள இருந்தே பேச முடியும், அதெல்லாம் இருக்கு. அதனால அப்படி இருக்கிறேனே தவிர நான் இந்துவாக எல்லாம் இல்லை. இன்னொரு மதத்துக்கு போற விருப்பம் எல்லாம் இல்லை. இன்னும் வெளிப்படையா சொல்றேன், மத மாற்றத்துல எனக்கு விருப்பம் இல்லை. இன்கேஸ் போகணும்னு தோணுச்சுன்னா நான் புத்த மதத்துக்கு தான் போவேன். ஏன்னா புத்தர் எனக்கு ரொம்ப பிடித்தவர், அதுல எனக்கு ஆனா மதம் மாற தேவையில்லை, இங்கே இருக்க முடியுது, அவ்வளவுதான். எனக்கு நான் மதம் மாதிரி தான் புத்தரை ஏத்துக்கணுமா? தேவையில்லை. இல்லை நான் மதம் மாதிரி தான் ஜீசஸ் ஏத்துக்கணும். எனக்கு ரொம்ப பிடித்தவர் யாருன்னா ஜீசஸ். ஐ லவ் ஜீசஸ். எனக்கு இன்னும் பாத்தீங்கன்னா எழுத வந்து ஆரம்ப கட்டத்துல இருந்து சொல்ற ஒரு 2 வரி கவிதை இன்னும் பாராட்டிட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஒண்ணு, சாதாரணங்களில் பிரியம் இல்லை எனக்கு, சாவதானாலும் சிலுவை வேண்டும். இதுதான் அந்த கவிதை, 2 வரி கவிதை. இன்னமும் பேசிட்டு இருப்பாங்க நண்பர்கள். அப்போ ஜீசஸ் எனக்கு ரொம்ப நெருக்கமான தோழர், வழிகாட்டி, ஆன்மீக வழிகாட்டி. ஆன்மீக வழிகாட்டி, பக்தி வழிகாட்டி அல்ல. கிறிஸ்துவம் என்பது பக்தி. அதுலயும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு மதத்திலையும் பக்தியும் இருக்கு, மெய்ஞானமும் இருக்கு. இந்து மதத்துடைய மெய்ஞானம் தந்திரம், இஸ்லாத்துடைய மெய்ஞானம் சூஃபிசம், யூத மதத்துடைய மெய்ஞானம் கபாலிசம், கிறிஸ்துவத்துக்கு மெய்ஞானம் எது அப்படின்னா சாரி அப்புறம் சொல்லிடுறோம் சட்டுன்னு, அந்த நோசிஸ், GNOSIS அப்படி ஒரு நோசிஸ், அந்த பேர் சட்டுன்னு வராது. நோசிஸ்ங்கிறது இந்த மரபுகள் எல்லாமே மதங்கள் தோன்றதுக்கு முன்னாடி இருந்துட்டு வர்றது. உதாரணமா நீங்க சூஃபிசம் படிச்சீங்கன்னால சொல்லுவாங்க இஸ்லாத்துக்கு முன்னாடி இருந்தே சூஃபிசம் இருக்கும்பாங்க. கபாலிசம் பார்த்தீங்கன்னா ஜோதி மதத்துக்கு முன்னாடி இருந்தே கபாலிசம் இருக்கும்பாங்க. இந்து மதம் தோன்றதுக்கு முன்னாடி இருந்தே தந்திரா இருக்கு. தந்திரானா இந்து மதத்தை மட்டுமல்ல, அது பௌத்தத்திலையும் இருக்கு, சமணத்திலையும் இருக்கு தந்திரா. இது எல்லாத்துக்கும். அப்போ நான் சொல்றது இதைத்தான் வலியுறுத்துறேன், மெய்ஞானமா இருக்குது. அப்போ மெய்ஞானமா இருக்கிறதுக்குள்ள நீங்க போறீங்க அப்படின்னா இந்த மதம், அந்த நம்பிக்கை இதெல்லாம் போயிடும். ஆன்மீகத்துக்கு மதம் கிடையாது. ஆன்மீகவாதி ஒவ்வொரு மதத்திலையும் சார்ந்த ஆன்மீகவாதி இருந்தாலும் அவரு இதர மதங்கள்ல இருந்து எல்லா ஆன்மீக கருத்தையும் எடுத்துக்குவார். இப்போ நான் ஒரு ஆன்மீகவாதிங்கும் போது இந்து மதம் இருந்து மட்டுமல்லாம சூஃபிசத்துல இருந்தும், நோசிஸ்ல இருந்தும், கபாலிசத்திலிருந்தும், தாந்திரியத்திலிருந்தும் எல்லாத்திலிருந்தும் எடுத்துக்குவேன். அல்லது கிறிஸ்தவத்துல பைபிள்ல இருந்து எடுத்துக்கிறதுக்கும் எனக்கு தயக்கம் இல்லை, குரான்ல இருந்து எடுத்துக்கவும் எனக்கு தயக்கம் இல்லை. இதுல இருந்து எங்க இருந்து வேணும்? ஏன்னா நான் ஆன்மீகவாதி. நான் மட்டுமில்ல, எல்லா ஆன்மீகவாதி அப்படி இருப்போம். ஆனா மதம் என்று போகும்போது நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னொரு மதத்திலிருந்து இன்னொருத்தவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. ஆன்மீகவாதிகளுக்கு மதம் கிடையாது, அந்த தடையும் கிடையாது. உலகளாவிய எல்லா மதத்தையும் எடுத்துக்கணும். அதனாலதான் இன்று யோசிச்சு பாருங்களேன், ஆன்மீகம்னா எல்லாரும் உலகம் முழுக்க அவ்வளவு கொண்டாடுறது சூஃபிசமும் ஜென்னும். இது ரெண்டும் எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன் கொடுத்துக்கணும்? அவங்க மதத்தை கடத்தும் போயிடுது. புத்தத்தை எல்லாரும் ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ, அந்த ஜென்னை எல்லாரும் கொண்டாடுறோம் இல்லையா? இஸ்லாம் எல்லாரும் ஏத்துக்கிறோமோ இல்லையோ, சூஃபிசம் எல்லாருக்கும் பிடிச்சிது. அப்போ ஏன்னா அது அவங்களுக்கு மட்டுமானதல்ல, எல்லாருக்குமானது. அப்போ அதுதான் நமக்கு தேவை. அதனால அதை வலியுறுத்தணுங்கிற தேவைக்காகத்தான் அந்த நாவல் எழுதப்பட்டது. இது ஒரு புறம் இருக்கு. அந்த வெளிப்படைத்தன்மை அதுல என்னன்னா, இந்த மதமாற்றம், கிறிஸ்துவ மதமாற்றத்துல என்னெல்லாம் தவறுகள், ஊழல்கள் நடக்குது அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமாக, பட்டவர்த்தனமாக சொல்லி இருப்பேன் நான். அதுல ஒவ்வொரு கிறிஸ்துவ பிரிவும் அதுல வேறு வேறு விதமான உத்திகளை கையாளுறாங்க அப்படிங்கிறது அந்த நாவலில் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கும். அப்போ எனக்கு இது நான் ஒரு சாதாரண நாவலாக எழுதி சாதாரண வெளியிடனா பண்ணிடலாம். ஆனால் நான் போட்டிக்கு அனுப்பும்போது எனக்கு ஒரு பெரும் கேள்வி இருந்தது. இந்த மாதிரியான படைப்புகளை ஒரு காலம் தேர்ந்தெடுக்கவே மாட்டார்கள் அப்படிங்கிறது தெரியும். அதை மீறி தேர்ந்தெடுக்கிறன்னா ரொம்ப அரிது. இருந்தாலும் அப்போ நான் நினைச்சேன் என்னன்னா, இருக்கட்டும், நான் அனுப்பி பார்ப்போமே, இங்கே கிடைக்கலன்னா வேற எங்காவது அனுப்பி பார்க்கலாம், அப்படி 2-3 பக்கம் அனுப்பி பார்ப்போம், கிடைக்கல அப்படின்னா பிறகு நம்ம சாதாரண அதை வெளியிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒன்று. அப்போ இந்த நாவல் வரலட்சுமி அம்மாள் நினைவு போட்டியும் அந்த அந்த அமைப்பும், அவங்களும் எழுத்தாளர் தான், எழுத்தாளர் ராமச்சந்திரன் உஷா அவர்கள். அவங்க இப்போ வெளிநாட்டில் இருக்காங்க. அந்த அம்மா அவங்க தன்னுடைய பாட்டி பேரால அந்த போட்டி நடத்துறாங்க. அதே அவங்க ஜெயரேகை பதிப்பகத்தோடு இணைந்து நடத்துனாங்க. அப்போ சரி அனுப்பி பார்ப்போம். அப்போ அனுப்பி அது அந்த இறுதி முடிவு வந்திருந்தா, ஷார்ட் லிஸ்ட் வந்த போதே எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்போவே நான் முகநூலில் எழுதினது என்னன்னா, ஷார்ட் லிஸ்ட்ல என்னுடைய நாவல் வந்துருச்சு. அப்போ அதல்ல, அது விஷயமே கிடையாது. நாம ஆரம்பத்திலிருந்து எழுதிருக்கோம், பரிசு அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்போ அது விஷயம் அல்ல. இந்த நாவல இந்த அளவுக்கு வந்திருக்கு, இது பரிசு கிடைக்கிறதோ இல்லையோ, இந்த ஃபைனல் லிஸ்ட் வந்திருக்கு, இந்த குறும்பட்டியலுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. அப்போ இதை நடுநிலைமையோடும் துணிச்சலோடும் இதை தேர்ந்தெடுத்த நடுவர்களுக்கு எனது பாராட்டுகளையும் மரியாதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு எழுதினேன். இன்னமும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த வாசகங்களோடு அது இருக்கும். ஏன்னா அதை சொல்லியே ஆகணும். நான் எனக்கு கிடைச்சிட்டு சும்மா போக அது கூட அவங்கள தான் பாராட்டணும். நீங்க நாவலை பாராட்டுறது என்ன பாராட்ட தேவையே இல்லை.
பாராட்டுகளை வச்சு நான் என்ன போகிறேன், எனக்கு பாராட்டே பிடிக்காது, அதான் ஓயாமல் சொல்லிருப்பேன். எனக்கு திரும்பவும் நான் எப்பவுமே சொல்கிறது, எழுத்து வந்து ஆரம்ப கட்டத்தில் இருந்து பாராட்டுகள் எனக்கு பிடிக்காது, விமர்சனம் பண்ணணும் தான் கேட்பேன். அதை சொல்லும்போது இன்னும் கிளியராக சொல்லுவேன், பாராட்டுகள் என்னை ஒரு அங்குலம் கூட வளர்த்தாது, விமர்சனங்கள் தான் வளர்த்துதோ இல்லையோ என்னை மேம்படுத்திக்க உதவும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ அது அந்த மாதிரி. ஆனால் இந்த இடத்துல இந்த நாவலை தேர்ந்தெடுத்து நடுவர்களை நம்ம பாராட்டியே ஆகணும், பதிப்பகத்தாரை நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா அவர் தான் வெளியிட போகிறார், கேள்வி வந்து அவங்களுக்கு தான் வரும். அப்போ அதுக்கு தயாராக தேர்ந்தெடுக்கிறாங்க, அப்போ அவங்கள பாராட்டி ஆகும். நான் சரி ஓகே லிஸ்ட்டில் வந்திருக்கு அப்புறம் பார்க்கலாம், அப்புறம் பார்த்தா சரி ஏதோ கிடைக்கும் நம்பிக்கை இல்லை இந்த காரணத்தினால ஒரு அப்புறம் பார்த்தா முதல் பரிசே கிடைச்சிருச்சு. உண்மையில எனக்கு பேர் அதிர்ச்சி. அப்போ திரும்பவும் சொல்கிறேன், அந்த நடுவர் குழுவையும் அதை வெளியிட்ட பதிப்பகத்தவரையும் பாராட்டுகிறேன். இது எதுக்காகனா இந்த நாவலுக்காக எனக்கு கிடையவே கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும் இதை கேட்டிருக்கிறவங்களும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி சொல்கிற விஷயங்கள் நிறைய இருக்குங்க, ஆனால் யாரும் சொல்ல தயங்குறாங்க. ஏன்னா இதெல்லாம் வெளியிட மாட்டாங்க, சாதாரணமாக வெளியிடறதுக்கே வெளியிட மாட்டாங்க, அப்புறம் போட்டிக்கெல்லாம் எப்படி அப்படிங்கிறனால எழுத மாட்டாங்க. அதுவும் கண்டிப்பாக போட்டிக்கு எழுதவே மாட்டாங்க. ஆனால் இப்படி ஒரு படைப்புக்கு வந்து பரிசு கிடைச்சிருக்கிறதுனால நாளைக்கு இந்த மாதிரி விஷயங்கள் உள்ளவங்க, ஓ அப்போ பரவசியாவுக்கே கிடைச்சிருக்குல்ல, நாம ஏன் எழுதக்கூடாது, ஆனால் பரவசியலானாலும் கொஞ்சம் தான்ப்பா சொல்லியிருக்காங்க, நீங்கள் பாரு வேற ஒரு அதே விஷயம் சொல்லலை, வேற எத்தனையோ இருக்குது அந்த மாதிரி சொல்லப்படாது, சொல்லப்பட வேண்டியது. அப்போ நாம் இதை சொல்லலாம் அப்படின்னு எழுத்தாளர்கள் நாவலாசிரியர்கள் முன் வருவாங்க, சிறுகதையாளர்களோ நாவலாசிரியர்களோ முன் வருவாங்க. அப்போ அதுக்கு இது ஒரு தூண்டுதலாக இருக்கும். அதனால மீண்டும் நான் சொல்றது என்னன்னா, பரிசு கிடைச்சதுக்காக அல்ல, இப்படிப்பட்ட ஒரு பரிசை தேர்ந்தெடுத்ததற்காக அந்த நடுவர்களையும் பதிப்பகத்தாரையும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன், பாராட்டியும் தெரிவிச்சுக்கிறேன். என் சார்பில் அல்ல, படைப்பாளிகள் சார்பிலையும் உண்மைகளின் சார்பிலையும். இதை கேட்கும்போது எப்பவுமே நான் சொல்றது உண்டு, குருநாதரை பத்தி பேசுறேன்னு எல்லாருக்கும் எப்பவுமே பிடிக்குமே அப்படிங்கிற, அது மட்டுமல்ல அதை சொல்லப்பட வேண்டியது. நம்ம குருநாதர் பிகாசோ சொல்லுவாரு, ரொம்ப சுவையான ஒண்ணு, எல்லா குழந்தைகளுமே ஓவியர்களாக தான் பிறக்கிறாங்க. ஒரு சிக்கல் என்னன்னா, அவங்க வளரும்போது அதை எப்படி தக்க வைக்கிறது அப்படிங்கிறது தான் இருக்கு அப்படின்னு. நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம படம் வரையாத கிறுக்காத குழந்தைகள் ஏதாவது உண்டா? கீழே தரையிலையோ அல்லது செவத்துலையோ வரையாத குழந்தைகளுக்கு இருக்காது. அப்போ எல்லா குழந்தைகளும் அது பெயிண்டிங்கிறது ரொம்ப இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்று. அப்படி எனக்கும் இயல்புல வந்து அது அப்புறம் சில பேர், ஆனால் அந்த இயல்புல இருக்க எல்லாரும் தொடர்ந்து வளர மாட்டாங்க, அது வேற கட்டம், அது புரியுது. ஆனால் அது தொடர்ந்து வரும்போது அப்படி சின்ன வயசுலேருந்து எனக்கும் தொடர்ந்து வந்துகிட்டு இருந்தது. பள்ளியில் வழக்கம் போல் இப்படி உள்ள எல்லாரும் மாதிரி எங்கள் பள்ளியில் இப்போவும் முதலிடம் வகுக்கூடாது நானாக தான் இருப்பேன். முதலிடம் எப்பவுமே எனக்கு தெரியும் 2 தடவை என்னவோ தான் அங்கே இலக்கிய விழா, கலை இலக்கிய விழா நடத்தியிருக்காங்க. அது ரொம்ப கிராமப்பள்ளி. அப்படி அப்புறம் கேரளாவில் யூத் ஃபெஸ்டிவல்னு ஒன்று நடத்துவாங்க. அது பொதுவாக இந்த பஞ்சாயத்து லெவலில் இருந்து அப்புறம் அடுத்த கட்டமாக பிளாக் லெவலுக்கு போகும், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் ஸ்டேட் லெவல், அப்படிலாம் போட்டி நடத்துவாங்க. பொதுவாக பொதுமக்களுக்கு பல கலை இலக்கிய போட்டிகள் நடக்கும், இளைஞர்களுக்காக நடத்தப்படுவது. அது யூத் ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க. அதில் 2 தடவை அது மாதிரி ஓவியத்துக்கு வாங்கியிருக்கேன் எங்கள் ஏரியாவில் அந்த அளவில். அப்புறம் இதில் பெரிய ஆர்வம் ஓவியம்னா முறைப்படி நான் கற்றுக்கிட்டது இல்லை, நமக்கு தெரிஞ்சது அப்படிங்கிறதான். அப்புறம் நான் ஒரு 20 வயசுலேருந்து தொழில்துறை ஓவியம் நான் அதையும் பொள்ளாச்சியில் தான் கற்றுக்கிட்டேன். பிறகு கோவையில் ஒரு வருடம் இங்கே ஒரு சின்ன கடையில் தொழில் கற்றுக்கிட்டு சென்னையில் கோவை போய் அங்கே ஒரு 10 ஆண்டுகள் அங்கே ஒரு பிரபல கிடையாது, அங்கே ஒர்க் பண்ணினேன். ஆனாலும் எனக்கு முறையாக ஓவியம் வரையாது. இப்போ நான் சார் கேட்டது நுண்கலை ஓவியம், நான் அங்கே பண்ணிட்டு இருந்தது கமர்ஷியலான தொழில்துறை ஓவியம், அது வேறு போர்டு எழுதுறது மற்றது. அதுக்கும் இந்த நுண்கலைக்கும் சம்மந்தம் இல்லை. நுண்கலை ஓவியம் எப்படி பரிச்சயமானதும் நவீன ஓவியம் பரிச்சயமானதும் எல்லாம் இலக்கியம் மூலமாகத்தான். இப்போ ஜனரஞ்சய தரப்பில் அப்படி இல்லைன்னாலும் தெரியும், வாசகர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இலக்கிய தரப்பில் எப்பவுமே நுண்கலைகள் மேலேயும் அதை விடவும் நவீன ஓவியத்து மேலேயும் ஒரு நாட்டம் எப்பவுமே இருக்கு. தமிழ்நாட்டிலெல்லாம் நவீன ஓவியங்கள் கொஞ்சம் மக்களுக்கு தெரிய வருதுன்னா முதல் அதில் கட்டமாக இருந்தது சிற்றிதழ்கள் தான், இலக்கிய சிற்றிதழ்கள் தான். ஆதி மூலம் மருது மற்ற ஓவியர்கள் பலரும் தெரிய வரக்கான காரணம் எல்லாம் பொதுமக்களுக்கு அதிகமாக. அதுக்கு பிறகுதான் அவங்க ஜனரஞ்ச பத்திரிகைகளில் அவங்கள பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஆனந்த விகடன் தான் முதல்ல அதில் அப்படியெல்லாம் பயன்படுத்த ஆரம்பித்த பிறகுதான். அப்படி சிற்றிதழ்கள் மூலமாகத்தான் நமக்கு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அறிமுகமாச்சு, வளர்த்துக்கிட்டேன். அப்புறம் இருந்தாலும் எனக்கு எழுத்தில் தான் அதிகமாக நாட்டமாக இருந்ததுனால 2010 வரைக்குமே கூட ஓவியம் இல்லை பெரிய அளவில் இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படி இருந்துட்டு இருந்தது, அவ்வளோதான். 2010 பிறகு தான் அதான் முன்னே நான் சொன்ன மாதிரி எழுத்தை துறந்துட்டு போன போது அப்போ தான் இனிமேல் என்னுடைய ஃபீல்டு, ஏன்னா என்கிட்ட இருக்கிறது 2 தான், ஒன்று ஓவியம் அப்புறம் எழுத்து, இது 2 தான் எனக்கு தெரியும். அதை தவிர வேறு எதுவும் செய்ய நான் விரும்பவும் இல்லை. அப்போது எழுத்து இல்லைன்னா அப்போ நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஓவியம் தான் பண்ண முடியும். அப்போ நம்ம ஓவியத்தில் இறங்கலாம் அப்படின்னு ஓவியத்துக்கு வந்தேன். அப்போ ஓவியத்தில் இறங்கும்போது நம்ம என்ன பண்ணோம், எல்லாரும் மாதிரி பொதுவான ஒரு ஓவியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது நான் கூட்டத்தில் நிற்க முடியாது. அப்புறம் எழுத்து அப்படிங்கும்போது இங்கே தமிழ் எழுதுகிறோம், அது தமிழ்நாட்டுக்கு மட்டும், தமிழ் பத்திரிகைகளுக்கு மட்டும், தமிழ் வெளிகளுக்கு, அவ்வளோதான். ஆனால் ஓவியங்கிறது அப்படி இல்லை, அது உலக பொதுமொழி.
அப்போ அது பரந்தளவில் இந்திய அளவில் மட்டுமில்ல உலக அளவில் கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது இருக்குது. இன்றைக்கு மட்டுமல்ல, நான் அந்த 10 ஆண்டுகள் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்தே கூட 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகளாக எல்லாம் இந்திய ஓவியங்களுக்கு ஒரு நல்ல சந்தை மதிப்பு உலக அளவிலேயே இருக்குது. அப்படியெல்லாம் பண்ணும்போது அந்த கவனங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு அதையெல்லாம் கற்றுக்கிட்டு அப்புறம் தான் நான் அதுக்குள்ளே வந்தேன். இங்கே இன்னொன்று கூட சொல்லணும், இதுக்கு முன்னாடி சார் முதல்ல கேட்ட ஒரு கேள்வி முழுசாக கூட நான் பதில் சொல்லாமல் இருந்தேன். என்ன நோக்கத்துக்காக எழுத வந்தீங்கன்னு கேட்டிருந்தாரு. எந்த நோக்கமும் இல்லாமல் தான் எழுத வந்தோம் தெரிஞ்சது எழுதணும். பத்திரிகைலாம் வெளியிட்டாங்க அனுப்பின போது அதை சிலர் பாராட்டாங்க. ரைட்டு, சரி அப்போ நமக்கு தான் எழுத வருதுன்னு நினச்சி தொடர்ந்து எழுதிட்டு இருந்தோம், அவ்வளோதான். மற்றபடி எந்த நோக்கமும் இல்லை. சொல்லப்போனால் எழுதுறவங்க கொஞ்ச காலமான இலக்கியத்தில் ஜனரஞ்சக பத்திரிகை பொறுத்தளவில் அங்கே சிறுகதைகள் கவிதைகள் எழுதுறவங்களெல்லாம் நாவல் அதை நூலாக்கம் செய்ய மாட்டாங்க. அது ஒரு தடவை எழுதுறது அப்புறம் அவ்வளோதான், முடிஞ்சது. அங்கெல்லாம் ரொம்ப விரல் விட்டு எண்ணிடலாம், அவ்வளோதான் தொகுப்புகள் வந்திருக்கும். இவன் பெரிய எழுத்தாளர்கள் பாலகுமாரன் சுஜாதா எடுத்துக்கிட்டாங்கன்னா கூட சிறுகதைகள் கம்மியாக தவறும். பாலகுமாரனுக்கு கடற்பாலம் ஒன்று தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், இன்னொன்று வந்திருக்கான்னு எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். சிறுகதை சொல்லப்போனால் அவர் அதிகமாக எழுதலைன்னா கூட, ஆனால் நாவல்கள் எல்லாம் வந்துடும், அது தெரியும். மாச நாவல்களாக வந்தாலும் பிறகு அதை நூலாக்கமும் அப்படியும் வரும். சிறுகதைகள் அவங்க கவனம் எடுத்துக்க மாட்டாங்க, எழுதினாலும் வராது, அப்படிதான் இருக்கும். ஆனால் இலக்கிய தரப்பில் அப்படி இல்லை. கவிதைகளோ சிறுகதைகளோ எழுதினாலும் ஒரு குறுகிய காலம், ஒரு வருஷம் 2 வருஷம் அல்லது எத்தனை எண்ணிக்கை அடிப்படையிலையோ சில வருடங்கள் வந்துச்சுனால வெளியிடுவாங்க. அப்படி நாம் வெளியிடனாலும் நண்பர்கள் என்ன இவ்வளோ நாளமாச்சு தோப்பு போடலையா இன்னும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம மூத்தவர்களாகட்டும் நம்ம மேலாக்கிற நண்பர்களோ கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படிலாம் இருந்தது. எனக்கு அது ரொம்ப தாமதம் ஆகிடுச்சு. நான் 92 வாக்கிலிருந்து கதைகள் எழுத வந்தேன். 2004 தான் வந்தது. நான் மற்றவங்க சொல்லியும் நான் அதில் அக்கறை எடுத்துக்கல. எனக்கு ரொம்ப போய் கேட்குற வழக்கம் அதெல்லாம் அதிகமாக இல்லை. கோவையில் இருந்ததுனால ஒரு 10 மட்டும் கேட்டு பார்த்தேன். அப்போல்லாம் அவங்களுக்கு சொல்லி தவறில்ல. அப்போதைய காலகட்டம் சிறுகதைகள் வெளியிடுறதுக்கு, நூல் வெளியிடுறதுக்கு போகாது. அப்போல்லாம் உங்களுக்கு தெரியும், முழுக்க அச்சு காலகட்டம். 500 1000 அப்படி தான் வெளியிடுவோம். 500 வெளியிடுற கம்மி, 1000 காப்பி வெளியிட்டுட்டு போகாமல் அப்படி உட்காந்துருப்பாங்க. 500 கம்மியாக அடிக்கிற பற்றி யோசிச்சுனே வரலன்னு ஆச்சரியமாக தான் யோசனை வரும். ஏன்னா அதுக்கு சில காரணங்களும் இருக்குது. இப்போ தாள்கள் அப்படி கம்மியாக அடிச்சோம்னா அது நஷ்டம் தான் ஆகும். அதனால் 500ஆவது அடிப்புமேன்னு அடிப்பாங்க. அப்படி இருக்கும், அதெல்லாம் வேஸ்ட்டாக. இப்படியா இருந்த காலகட்டம். சிறுகதை தொகுப்பு வெளியிட தயாரிடும் நாவல்லாம் கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்படி தான் இருக்குது. சிறுகதை தொகுப்பு கவி தொகுப்பு வர்றது ரொம்ப ரேர். நம்ம செலவிட்டு தான் பண்ணணும்னா அது முடியாத காலகட்டமாக இருந்தது. அதுக்கு பிறகு கொஞ்சம் வளர்ந்து, ஏன்னா எல்லாம் அடுத்த கட்டம் வந்த ஒரு 2000 வாக்கில் எல்லாம் வந்தபோது காசு கொடுத்து, படைப்பாளிகளை காசு கொடுத்து, ஒரு பதிப்பகத்துக்கிட்ட காசு கொடுத்து தங்களுடைய நூல்களை வெளியிடுற ஏற்பாடுகள் இருந்தது. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அதில் ஒரு முக்கியமான விஷயம் கூட சொல்லணும். நான் தஞ்சை போயிருந்த அந்த சமயத்தில் 2001 நினைக்கிறேன். அப்போ போயிருந்த சமயம் நண்பர் சுகன், இப்போது நாம் அவரை இழந்துட்டோம், அவர் கேட்டிருந்தார். ரொம்ப மதிப்புரிய நண்பர், சவுந்தர சுகன் இதழ் ஆசிரியர். முதல்ல சுந்தர சுகன்கிற பேராக இருந்து பிறகு சவுந்தர சுகன் மாற்றப்பட்டது. அதோடைய ஆசிரியர் சுகன் என்கிட்ட கேட்டார், எல்லாரும் இந்த மாதிரி காசு கொடுத்து வெளியிட்டிருக்காங்களே, நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது காசு கொடுத்து பதிப்பத்தில் வெளியிடலாமே. உடனே நான் சொன்னேன், சுகன், நான் பதிப்பாளருக்கு என்னுடைய படைப்பு கொடுக்குறேன், அவங்க அதை விற்று காசு பார்ப்பாங்க. ராயல்ட்டின்னு ஒன்றும் பெருசாக வரப்போகிறதில்ல, வந்தாலும் அது ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது. ஏன்னா ஜனரஞ்சக பத்திரிகையில் நாம் எழுதுகிற ஒரு சிறுகதைக்கு தர சன்மானம் கூட இங்கே நாம் நூலுக்கு இங்கே வராது. ஒன்று அப்படி இருக்க, நாங்கள் அவங்க பதிப்பாளர் சம்பாதிக்கிறதுக்கு தான் அதில் அது கொடுக்குறோம். அது எவ்வளோ கொஞ்சமோ நிறையவோ அவங்க தான் சம்பாதிக்க போகிறாங்க. நான் அதுக்கு ஒரு மெட்டீரியலையும் கொடுத்து அது போக காசையும் வேற நான் கொடுக்கணுமா? அப்படி இருந்தால் அந்த காசில் செலவு பண்ணி என்னுடைய புத்தகத்தை நான் வெளியிட்டு வாசகர்களுக்கு இலவசமாக கொடுப்பேன் அப்படின்னு. அப்போ உடனே அவர் சொன்னார், வண்டியில் போயிட்டு இருந்தால் அவர் ஓட்டிகிட்டு இருந்தார், பின்னாடி நான் உட்காந்துருந்தேன். அப்போ சொன்னது, அவர் திரும்பி பார்த்துட்டு, ஐயா உங்ககிட்டையும் கோமகிட்டையும் எனக்கு பிடிச்சதே இந்த திமிரு தான் அப்படின்னாரு. அதையும் சொல்லிட்டு அப்புறம் இன்னொன்று சொன்னார், அந்த திமிருங்கிறத நான் பாலிஸ்டாக வேற மாதிரி கூட எல்லாம் சொல்லலாம், நான் அப்படியெல்லாம் சொல்ல விரும்பல, திமிருனே தான் சொல்ல விரும்புகிறேன்னாரு. இல்லை நீங்கள் அப்படி சொல்கிறதான் கரெக்டும் கூட, அதுதான் சரியானது நானும் சொன்னேன். அப்போ அந்த மாதிரி அதில் நான் உடன்பாடு. இது வரைக்கும் நான் காசு கொடுத்து எந்த நூலையும் வெளியிட்டதில்லை, தேவையில்லை. அந்த வட்டு வரலாம் நான் போட்டேன், அப்படி தான் இருந்துட்டு இருப்போம். அப்புறம் இப்படி திமிரோடு இருக்கிறவங்களுக்கு நூல் வெளியாகுமா? இல்லை ஏதாவது அப்போ அப்படி இருந்தாலும் என்ன அப்படின்னா, அப்போ கல்கியில் முதல்ல வெளியிட ராகவன் கல்கியில் உதவி ஆசிரியராக இருந்த சமயம் என்னுடைய நிறைய கதைகளை எல்லாம் கல்கியில் வெளியாச்சு. என்னுடைய எழுத்து மேலே அவருக்கு அபிமானம் உள்ள ஒருத்தர். அவர் கிழக்கு பதிப்பகம், அவரும் சத்ரிநாத் இணைந்து பதிப்பகம் நடத்தின அந்த சமயத்தில் அவர் தனக்கு பிடித்தமான நபர்கள்ட்டெல்லாம் கேட்டு சிறுகதை தொகுப்புகள் வெளியிட்டிருந்தார். அதில் தான் என்ன கேட்டு என்னுடைய முதல் தொகுப்பு அப்படி தான் வந்துச்சு. அப்படி அவர் கேட்டு வாங்கலைன்னா அந்த தொகுப்பு வந்திருக்காது. அது மட்டுமல்ல, பாராகவன் பற்றி சொல்லி ஆகணும்னா அவர் நிறைய உதவிகள் பலருக்கும் இந்த மாதிரி செய்வார். அப்போ மட்டும் நீண்ட காலத்துக்கு பிறகு நான் இப்போ 2020 திரும்ப எழுத வந்தபோது தற்செயலாக பேசிகிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட சொன்னேன், அப்போ என்னுடைய தொகுப்பு நிறைய கதைகள் கொடுத்துட்டுனா 2 தொகுப்பாக போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஒரு தொகுப்பு தான் வந்துச்சு, 2வது தொகுப்பு வரல. அது வாய்ப்பு இல்லை, அதனால் அது தவிர்க்கப்பட்டது. அப்போ 2வது தடவை பேசிகிட்டு இருந்தபோது ஒரு முகநூல் பேச்சில் தான்
சும்மா ஜஸ்ட் அப்படியே பேசிட்டு இருக்கும்போது சொன்னார். அவர் பேச்சுவாக்கில் ஏதோ என்னுடைய ஒரு பதிவு கீழே வந்து சொல்லியிருந்தார். யுகபாரதி கூட பேசிட்டு இருந்தேன். அப்போ கூட அவர் சொன்னார், உங்களை பற்றி பேச்சு வந்தது, அந்த கல்கியில் வெளியான உங்களோட கதைகள், அந்த பழைய கதைகள்லாம் எவ்வளோ நல்லா இருக்கும்னு அவர் சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னு அதை சொல்லியிருந்தார். அப்படியா, மகிழ்ச்சி அப்படின்னு கேட்டு, அப்போ கூட கிழக்கில் 2 தொகுப்பு சொல்லியிருந்தோம்ல, அதில் ஒரு தொகுப்பு தான் வெளியாச்சு, 2வது தொகுப்பு கதை இன்னும் கூட வெளியாக தான் இருக்குன்னு சும்மா சொன்னேன் நான் பதில். அப்புறம் பார்த்தா சாயந்தரம் பார்க்குற திடீர்னு அவர்கிட்ட இருந்து ஒரு கால் வருது, அழைப்பு. நான் 0 டிகிரி பதிப்பகத்தில் பேசிட்டேன், உங்களோட புத்தகங்களை அனுப்புங்க, அவங்கள வெளியிடுவாங்க. நான் மிரண்டு போயிட்டேன். என்னடா அவர் பார்த்தா நாவல் நினச்சிட்டு ஏதோ சொல்லிட்டாரு. அப்புறம் அப்போதான் நான் நாவல் எழுதிட்டு இருக்கிற சொல்லியிருந்தேன், அதுக்கு நாவல் அனுப்புங்க அப்படின்னு. அப்புறம் மறுபடியும் அங்கிருந்து பதிப்பகத்திலிருந்து கூப்பிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், சார் இல்லை, அது ஒரு போட்டிக்கு அனுப்பியிருக்கோம், இப்போ தான் முதல் நாள் எழுதியிருக்கேன், சிறுகதை தொகுப்பு வேணால் 2 கூட இருக்குது சார், அது வேணால் வெளியிடலாம், கதைகள் இருக்குது, சரி அனுப்புங்களேன் வெளியிடலாம் அப்படின்னா முன்னாடியே வந்துச்சு. எதுக்காக சொல்ல வரேன்னா, நமக்கு உதவுறவங்க மற்றவங்க அவங்களெல்லாம் பேர் நம்ம பதிவு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறதுனாலையும், என்ன மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் எப்படின்னா, நான் தான் சொல்லுவேன், என்னுடைய நண்பர்கள் இல்லைன்னா நான் இல்லை, என்னுடைய எழுத்தும் இல்லை. அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். என்னுடைய எழுத்துக்கு கிடைக்கிற எல்லாம் மதிப்புகளாகட்டும், மற்றதாகட்டும், பரிசுகளாகட்டும், எல்லாமே என்னுடைய நண்பர்கள் கிடைக்கிறா, எனக்கு அதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். இவன் சும்மா இது பேச்சுக்காக சொல்கிறதுனால, நாவல்களை பொறுத்தளவுலும் கூட சொல்கிறேன், அந்த நாவல்கள் எல்லாம் சிறுகதைகளோ கவிதைகளோ எல்லாம் யாரும் மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்டு ஆலோசனை கேட்டு எழுதுறது. இவன் கவிதைகள் அப்படி எழுதவே முடியாது, அது வேறு. ஆனால் சிறுகதைகள் எழுதும்போது நம்ம கலந்துக்கிட்டு பேசலாம் இல்லையா, இந்த மாதிரி எழுதலான் இருக்கேன், ஏதாவது உங்களுக்கு தோணுதா, இப்படி அப்படிலாம் கேட்கலாம் இல்லையா, அதெல்லாம் இல்லை, நான் அதை பண்ண மாட்டேன். நாவல்களுக்கும் பெரும்பாலும் அவங்க பண்ணுறதில்லை. ஆனால் என்ன பொறுத்து, ஆனால் சினிமாவுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க, தமிழ் சினிமாவில் தெரியும் இல்லையா, அதிலிருந்து கற்றுக்கிட்டு தான் நான் எடுத்துக்கிட்டு தான் நண்பர்கள் வச்சுட்டு, ஏன்னா அது பெரிய ஒர்க் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நண்பர்கள்ட்ட கலந்து. என்னுடைய ஒவ்வொரு நாவல்களும் நண்பர்களுடைய, என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் இருக்காங்க, அவங்களுடைய ஆலோசனை பண்ணி ஸ்டோரி டிஸ்கஷன் பண்ணிட்டு அதுக்கு பிறகு எழுதப்பட்டதான். அதே மாதிரி எழுதுனதுக்கு பிறகும் நண்பர்கள்ட்ட கேட்டதும் உண்டு. மற்ற நாவல்களுக்குள்ள 2 நாவல், குறிப்பாக மாதீஸ்வரி, பரோசியா, 2மே என்னுடைய அதோடைய முதல் வடிவம் போட்டி கூட அனுப்பியிருந்தேன். அப்போ அதோட வடிவம் கொஞ்சம் பலவீனமாக இருந்தது. இது அப்போ தெரியல நமக்கு. அது 2 போட்டியில் வரலையே அப்படிங்கும்போது ஒவ்வொரு போட்டிக்கு அனுப்பினா அப்புறம் பார்த்தோன்னே அது என்னன்னு தெரிஞ்சு என்னுடைய நண்பர் பலராம் செந்தில்நாதன் அவர்கிட்ட கொடுத்தேன். அவர் வாசிச்சுட்டு அதோடைய கருத்துல சொன்னார். ரொம்ப நான் எப்பவுமே கராரான விமர்சனங்கள் எதிர்பார்ப்பேன், அவரும் அதே மாதிரி தான் சொல்லுவார். ரொம்ப நுட்பமான வாசகர் அவர், ஒவ்வொன்றையும் ரசித்து பார்ப்பார். அப்போ அவர் சொன்ன போது, சாதாரண சில பேர் எழுதுவாங்க நாவலில், ஈவன் ஜெயமோகன் கூட சொல்லியிருப்பார் அவருடைய மனைவி பற்றியோ அல்லது மற்றவங்க பலருமே அவங்களுக்கு இவங்களை ஒரு சக படைப்பாளின்னே சொல்லலாம் இந்த நாவலை பொறுத்தளவுன்னு எழுதுவாங்க. அது சம்பிரதாயத்தை மீறி அதில் கொஞ்சம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது நிச்சயமாக. ஆனால் என்னுடைய இந்த 2 நாவல்கள் பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது இவர் பலராம் செந்தில்நாதன் நண்பர், அவர் ஒரு சக படைப்பாளிங்கிறது 200% பொருந்தும். அந்த அளவுக்கு அவர் உதவி பண்ணியிருந்தார். ஏன்னா நான் அவர்கிட்ட கொடுத்திருந்த அந்த ஸ்கிரிப்ட் என்னங்கிறது தெரியும். அவர் எதையும் திருத்தங்களெல்லாம் சொல்லவே மாட்டார். இது இப்படி இருக்குங்க, இது இப்படி கொஞ்சம் ஏதாவது டெவலப் பண்ணால் இப்படி ஏதாவதுங்கிற பொது கருத்துல வெளியில தான் பேசுகிற ஒழிய ஸ்கிரிப்டில் எதையும் கை வைக்க மாட்டார், சொல்ல மாட்டார். பிழைகள் இருந்தால் அதை மட்டும் சுட்டி காமிப்பார். இங்கே எழுத்து பிழை இருக்குது, ஒன்று ஒவ்வொரு கூட இருக்கும், அதை மட்டும் ரெட்டில் கலர் மாற்றி காமிப்பார், அவ்வளோதானே தவிர. அவ்வளோ அருமையான எடிட்டிங் அப்படிங்கிறக்கோ அல்லது அந்த மேம்படுத்துறதுக்கு ஏதாவதுன்னா அவரை கூப்பிடலாம். அந்த அளவுக்கு தகுதியுள்ள ஒரு நபர் என்னுடைய நபர். சிறுகதைகள் எழுதக்கூடியவர், என்ற நீண்ட கால பழக்கம் எங்களுக்கு. அப்படி என்னுடைய கதையை எங்கேயோ வாசிச்சுட்டு என்னை பார்க்க வந்து அப்படி பழக்கமானவர். இன்னும் ஒரு தொகுப்பு கூட அவரோட வரல, நான் ரொம்ப கம்பல் பண்ணி கொண்டு இப்போ மும்பையில் இருக்காரு, நல்லா அருமையாக எழுதக்கூடியவர். அவர் மேலாம் எழுத்துக்கு வரணும். எனக்கு அவர்கிட்டலாம் சொல்லப்போனால் அவர் இந்த எடிட்டர் இங்கே குறைவாக இருக்காங்க. நமக்கு எடிட்டிங்கிறதே பெரும்பாலும் பண்ணுறதில்லை. அந்த இதில் எனக்கு தெரிய முதல்ல இருந்ததுன்னா தமிழினி வசந்தகுமார் அவர் பண்ணுவார். அவரும் ரொம்ப இப்போ சமயத்தில் கூட அவர் பேர் சொல்லி நமக்கு தெரியும், அவரை நம்ம எல்லாம் தெரியாதுன்னு எல்லாம் வாய்ப்பு இல்லைன்னா கூட இப்போ காலேஜ் உள்ள ஒரு நேர்காணல் இந்த இதழில் கூட ஜோடி குரூஸுடைய நேர்காணல் வந்திருக்கு. எழுத்தாளன் சொல்வது என்று சொல்வதற்கு கூச்சப்படுகிறேங்கிற தலைப்பில் வந்திருக்கு. அப்போ அவருடைய நாவல் முதல்லலாம் வந்து தமிழில் தான். அப்போ அதை பற்றி பேசும்போது அந்த அனுபவங்களை ஏன்னா எழுதவே தெரியாமல் வந்தவர் இவர், கொஞ்சம் வாசிப்பு அனுபவத்தோட அதை எப்படி மேம்படுத்தினது அப்படிங்கிறதுல வசந்தகுமார் தமிழினி வசந்தகுமார் சொன்ன எந்த அளவுக்கு அதை பண்ணினார் அப்படிங்கிற அந்த அனுபவங்களை சொல்லியிருக்காரு. ஒரு திருத்தம் கூட பண்ணலாம், ஆனால் இதை சொல்லி கொண்டு வந்தார் படிக்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்குது. அதுதான் இப்போ இந்த மாதிரியான நபர்கள் இங்கே குறைவு. அதே மாதிரி கிரியா ராமகிருஷ்ணன் பற்றியும் கேள்விப்பட்டிருக்கேன் எடிட்டிங் பண்ணுறதுல அப்படின்னு. இவங்கெல்லாம் அவங்கள பற்றி கேட்கும்போது அதே மாதிரி வசந்தகுமார் பற்றிலாம் இவரும் நம்ம இழந்து விட்டோமே அருமையான கவிஞன் பிரான்சிஸ் கிருபா அவரும் சொல்லியிருக்காரு. கண்ணியெல்லாம் அவர் தான் எழுதுவாங்கன்னு அதே மாதிரிலாம் சொல்லியிருக்காரு எப்படி எழுதுவாங்க. அப்போது நல்ல தகுதியுடைய படைப்பாளிகள் அவங்க கையில் கிடைக்கும்போது அதை எப்படி பயன்படுத்தி எப்படி கொண்டு வராங்க பாருங்கள். பதிப்பாளர்கள் எந்த அளவுக்கு இருக்காங்க, பதிப்பாளர்களும் அதே மாதிரி படைப்பாளிகளும் சக படைப்பாளிகளும் அப்படியெல்லாம் இருக்காங்க பாருங்கள்.
அப்போ இவங்களெல்லாம் வரணும் இந்த துறைக்கு. எடிட்டிங்கிற துறை இங்கே இல்லை. ஆங்கிலத்தில் அது இருக்குது வழக்கத்தில், எடிட்டிங் பண்ணுறது அப்படிங்கிற இலக்கிய நாவல்கள் சொல்கிறேன். எடிட்டர் ரொம்ப முக்கியமாக இருக்கார். முதல்ல இருந்தே அந்த மரபு இருக்குன்னு சொல்லுவாங்க. எடிட்டர் மட்டுமல்ல, இன்னாரால் எடிட் செய்யப்பட்டது என்று சொல்லி அதை வெளியிடுறதுங்கிறது பெருமைக்குரிய அந்த அளவுக்கு அங்கே எடிட்டருக்கு முக்கியத்துவம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே எடிட்டிங்குடைய தேவை வலுவாக உணர்கிறேன் நான். ஏன்னா திரும்ப திரும்ப நானே எடிட்டிங் ஒவ்வொரு வார்த்தை ஒரு புள்ளி கமா உட்பட, முற்றுப்புள்ளி கமா, செமிகோலன், கோலன், ஹைப்பன் உட்பட கவனித்து எழுதுறவன் தான் நான். அப்போ இருந்தாலும் தேவைப்படுதுங்கிறேன் நான், எனக்கும் மற்றவங்களுக்கும் எல்லாருக்குமே. அது இருந்தால் அதுவும் நல்லது. அந்த மாதிரியாக நிறைய அனுபவங்கள் இருக்குது, அதையெல்லாம் பயன்படுத்திக்கணும். இப்போது வளமான ஒரு காலகட்டம் இது. இப்போ என்னென்னா குறைவான பிரதிகளை நாம் வெளியிட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்கிறனால, பிரிண்ட் ஆன் டிமாண்டில் அப்படியெல்லாம் வருது அப்படிங்கிறனால அதே மாதிரிலாம் பயன்படுத்திக்கலாம். எழுத வரவங்க இந்த கவனத்தோடு பண்ணினா மிகச்சிறந்த படைப்புகள் தொடர்ந்து தமிழில் வரும். மலையாளத்தில் ஷாரதா எழுதியிருக்காரா? இல்லை, எனக்கு மலையாளம் வாசிக்க மட்டுமே தெரியும். அதுவும் வேகமாகலாம் வாசிக்க முடியாது. வெகு காலமாக வாசிக்கவே தெரியாது. ஏன்னா நான் வாசிச்சதில் தமிழ் தான் அப்படிங்கிற, படித்த தமிழ்ங்கிறதுனால அப்படி தான் இருந்தது. எல்லாருமே கேட்குற கேள்வி கேரளாக்காரங்க உடனடியாக அப்போ மலையாளத்தில் நீங்கள் வாசிக்கலாம், எழுதலாமே, டிரான்ஸ்லேட் பண்ணலாமே, இதுதான் முதல்ல சொல்லுவாங்க. ஏன்னா மலையாளத்திலிருந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அப்போ இருந்து இப்போவும் சரி, மலையாள எழுத்தாளர்கள் நம்ம தமிழ் சொந்த எழுத்தாளர்களை போல இங்கே புகழ் பெற்றிருக்காங்க. பஷீர் முதல் இன்றைய மீரா வரைக்கும் நாம் சொல்லலாம். அப்போது அந்த அளவுக்கான ஒன்று இருக்கிறனால என்கிட்டையும் கேட்பாங்க. அப்புறம் சரி வாசிக்கவா செய்கிறீங்களா மலையாளத்தில், ஒரிஜினலே அது வாசிக்கிறீங்களா, இப்படிலாம் கேட்கும்போது எனக்கு கூச்சமாக இருக்கும். ஏன்னா நான் ரொம்ப நாளாக அது திட்டமிட்டு இருந்தேன், அது நடக்கவே இல்லை. அப்போ என்ன பண்ணேன்னா சொல்கிறது, நான் இது ஒன்று கேட்குறவங்க வேற ஒன்றும் கூட எடுத்துக்கலாம். இப்படி சில காரியங்கள் நம்ம செய்யலாம் இருக்கும், பல தள்ளி போட்டே வருவோம். அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு கமிட்மெண்ட்டை ஏற்படுத்திக்கணும், அப்போ தான் அது செய்யப்படும். அப்போ நான் என்ன பண்ணேன், நாம் இப்படி அந்த புக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு படிக்கலாம்னா அந்த அரிச்சோடுகளெல்லாம் வாங்கிட்டு மலையாளம் படிக்கிறது கொஞ்ச நாள் படிப்பேன், அப்புறம் விட்டுருவேன். இல்லை இப்படி பண்ணால் நடக்காது, நான் ஒரு படிக்கிறக்கே தெரியாது. ஆனால் என்ன பண்ணேன், கமிட்மெண்ட் நான் வச்சுட்டு பாருங்க, நான் ஒரு புத்தகத்தை டிரான்ஸ்லேட் பண்ணணும், அந்த கமிட்மெண்ட் வச்சுக்குவோம். அப்போ நாம் படிக்குவோம் மலையாளம். மலையாளம் வாசிக்கவே தெரியாதான் எப்படி கமிட்மெண்ட் வச்சுக்கணும்னு பாருங்க. ஆனால் அப்படி தான் நடந்தது எனக்கு. நான் அப்போ வாசிச்சிருந்தேன். வாசிக்கணும் சுத்தமாக வாசிக்க தெரியாதுனால அவ்வளோ ஸ்பீடாக மற்றது அது முடியாது. அப்போ ஓரளவுக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணேன், சித்தாரா எஸ் அவங்களுடைய ஒரு அருமையான அக்னியும் கதைகள்ங்கிற ஒரு சிறிய தொப்பு எங்கள் ஊரில் லைப்ரரியில் வந்துருந்தது. அதை நான் படித்து பார்த்தேன். அந்த தோப்பில் எல்லா கதையுமே நல்லா இருந்தது. அப்போ அது பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் அவங்களுக்கு எழுதி கேட்டபோது அனுமதி கொடுத்தாங்க. சரின்னு அப்போ அந்த கதைகளை மொழிபெயர்ப்பு பண்ணேன். இது வரைக்கும் நான் பண்ணின ஒரே மொழிபெயர்ப்பு அதுதான். அதற்கு பிறகு இப்போது அப்போல்லாம் மொழிபெயர்ப்பாளர்களுக்கு பெரிய காலகட்டம் அல்ல, அது எழுதுவாங்க, வந்துச்சு, நல்ல மொழிபெயர்ப்பில் வந்ததே இல்லாமல் மொழிபெயர்ப்பாளருக்கு போதுமான வருமானம் இல்லை, அப்படி இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மொழிபெயர்ப்பாளர்களுக்கு வருமானமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போட்டிகள், விருதுகளும் எல்லாம் நிறைய தராங்க. இதே பொள்ளாச்சியில் மொழிபெயர்ப்பாளர் விருது 2 லட்சம் ரூபாய் தரப்படுகிறது ஆண்டுதோறும். தெரியும். இப்போ என்ன வற்புறுத்திட்டு இருக்காங்க நண்பர்கள், நீ எழுது, மொழிபெயர்ப்பு பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், வேண்டாம், எனக்கும் இப்போ காசு தேவை இருக்குது. காசுக்காகத்தான் நான் நாவல்கள் போட்டி கூட எழுதுகிறேன். இப்போ சொல்கிறேன், நான் ஒரு புத்தகம் நான் பண்ணேன்னா கண்டிப்பாக இந்த மொழிபெயர்ப்பாளர் விருதை வாங்க முடியும் என்னால். நான் என்னுடைய இதில் மட்டும் சொல்ல, என்னுடைய மொழிபெயர்ப்பு படித்து மற்றவங்க சொல்கிற அபிப்பிராயத்தோட சேர்த்து தான் சொல்கிறேன். அப்படியெல்லாம் வாங்க முடியும், அந்த நம்பிக்கை இருக்குது. ஆனாலும் கூட மற்றவங்க சொல்லும்போது நான் சொன்னது ஒரே வார்த்தை தான், நான் மொழிபெயர்ப்பாளன் அல்ல. அது என்னுடைய சுய தேவைக்காகவும் ஒரு கமிட்மெண்ட்டுக்காகவும் நான் பண்ணிக்கிட்ட ஒன்று, என்னோட விருப்பத்தின் பேரில் நான் பண்ணது. ஆனால் அடிப்படையில் நான் படைப்பாளி, ஒரு எழுத்தாளனாகவும் ஓவியனாகவும் நான் ஒரு படைப்பாளி. அதில் நான் செய்யறதுக்கு வேலையில் இருக்குது, அதுவே செய்ய முடியாமல் இருக்குது. என்னுடைய 2017 விபத்தில் தடை, என்னுடைய அது நான் இன்னும் சொல்லணும், விபத்து 2017 மார்ச் இறுதியில் நடந்தது. அந்த மே மாதத்தில் என்னுடைய கண்காட்சி, ஒரு நபர் கண்காட்சி, முதல் கண்காட்சி கோவிலில் நடத்த ஏற்பாடாக இருந்தது. அந்த விபத்து நடத்தலாம் 2 மாதத்தில் என்னோட கண்காட்சி நடந்திருக்கும். என்னுடைய பயணம், கலைப்பயணம் அங்கிருந்து தொடர்ந்து நடந்திருக்கும். அப்படி தான் என்னுடைய போக்கு. எழுத்தே விட்டு இருந்த காலகட்டம் அது, முழுக்க ஓவியனாக தான் இருந்திருக்கு. விபத்துனால என்னுடைய எல்லாம் முடிஞ்சிருச்சு. என்னால் இப்போ வரைய முடியும், கையில் வரைய முடியும். பெரிய பெரிய ஓவியங்களெல்லாம் வரைகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. என்னால் நின்றுட்டு வரைய முடியாது அப்படிங்கிற உடல் குறைபாடு காரணமாக அப்படியெல்லாம் தடைபட்டுருக்கு. அதை மீறி வரைகிறதுக்கு எல்லாம் தயாராகிட்டு நான் வந்துட்டு இருக்கேன், செய்வேன். அடுத்த ஆண்டு கண்டிப்பாக கண்காட்சி கோவில் நடக்கும், அதுக்கான ஏற்பாடுகள் இருக்குது. இப்போ அந்த பயணம் போயிட்டு இருக்கனால, அப்படி இருக்கிறனால மொழிபெயர்ப்புங்கிறதே மற்றது எனக்கு நாட்டம் இல்லை. அப்போ நான் சொன்னதாக தான், நான் படைப்பாளி, எனக்கு அதுதான் முக்கியம், மொழிபெயர்ப்பாளன் அல்ல. அதில் காசு கிடைச்சாலும் அது வேண்டாம். அப்போ நான் சொன்ன வார்த்தையை அப்படியே இங்கே சொல்ல விரும்புகிறேன். காசு கிடைக்குதுங்கிற நான் காசுக்காகத்தான் எழுதுகிறேன், ஆனால் காசுக்காக மட்டுமே அல்ல.
எழுதுறது மூலமாகத்தான் காசு வரணும்னு நினைக்கிறனால காசு தான் முக்கியம்னா அதுக்கு எழுதணுங்கிற தேவையில்லை. அதுவும் இலக்கியத்தில் இருக்கணுங்கிற அவசியமே இல்லையே. இலக்கியத்தில் என்ன சம்பாதிச்சிட முடியுங்க தமிழ் இலக்கியத்தில்? அப்போ காசு தான் முக்கியம்னா இதை விட்டுட்டு தான் போகணும். இலக்கியத்தை விட்டுட்டு போனால் தான் காசு கிடைக்கும். ஆனால் நான் அப்படி இல்லை, இலக்கியத்தில் இருப்பேன், இது மூலமாக காசு கிடைக்கணும் அப்படிங்கிற அதுக்காகத்தான் அப்படி பண்ணுறான். அப்போ நான் சொன்னது என்னென்னா மொழியேற் பண்ணுங்க அப்படின்னா அது சொல்லியே சொன்னாங்க. அது விருது எல்லாம் கிடைக்குது, மற்றது பண்ணுறாங்களே காசும். அதே மாதிரி எழுதுறதுக்கு ராயல்ட்டியும் கிடைக்குது. இப்போல்லாம் அந்தளவுக்கு முன்னேறி சொல்லும்போது நான் சொல்கிறது தான். அப்படின்னா நீ நல்லா வருவ, நிறைய இப்போ இதில் இருக்கிறத விட சம்பாதிக்க முடியும், பேரும் கிடைக்கும், எல்லாமே சொன்னாங்க. வெளிப்படையாக சொல்லப்போனால் சாகித்ய அகாடமி கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது தான் இன்னைக்கு இருக்குது. அதெல்லாம் சரி. ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, நான் ஒரு மொழிபெயர்ப்பாளனாக வெற்றி பெறுவதையும் பணம் சம்பாதிப்பதையும் விட ஒரு படைப்பாளியாக பணம் சம்பாதிக்காமல் போவதற்கும் தோற்று போவதையும் தான் பெருமையாக கருதுகிறேன். ஆக நேற்று தான் ஜெய்ரிகி பதிப்பகம் நண்பர் அசோக் அவர்கள் இங்கே வர்றது தெரிய வந்தது. அவர் வேற ஒரு விஷயமாக இங்கே வர்றாரு. அவர் வர்ற விஷயமும் எனக்கு பிடித்த ஒன்று தான், ஆன்மீகம் சம்பந்தமாக ஒன்று. ஒரு ஆழ்நிலை தியானத்துக்கு போகிறாரு. அவர் போகக்கூடிய அர்த்தநாரிபாளையம்ங்கிற ஒரு கிராமம். அங்கே அது அதெல்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடி வெறும் காடாக இருந்த அந்த சமயத்தில் அங்கே இப்பெல்லாம் கட்டிடங்களாக ஆகியிருக்கு. அப்போவே நான் போயிருந்தேன். வள்ளலார் நடத்துகிற அந்த அமைப்பிலிருந்து பண்ணுறது அருமையான ஒரு ஆழ்நிலை தியானம். அப்போ அதில் அவர் பங்கேற்றுக்கிட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் ஒன்று தனிப்பட்ட முறையில் அதையும் சொல்லிக்கிறேன் நான். அதுக்காக வந்தவர் அப்படியே என்ன பார்க்க வராருங்கிறது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருந்தது. அப்புறம் பார்த்தா எதிர்பாரம் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நேர்காணல் அப்படியே எடுக்கலாம் அப்படின்னாரு. அது இன்னும் கூடுதல் எதிர்பாராத ஒரு மகிழ்ச்சி அதில். அப்போ தான் இந்த ஜெய்ரிகி வியூஸ் என்கிற இந்த சேனல் தொடர்ந்து இதே மாதிரி நேர்காணல் பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னார். நான் இன்னும் பார்க்கல. இனிமேல் இந்த நேர்காணலை முடிச்சுட்டு நான் போனதும் பார்க்குற முதல் வேலை அதுவாக இருக்கும். இது தொடர்ந்து வரணும். ஏன்னா இந்த மாதிரி சேனல் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது இலக்கியம் சம்பந்தமாக. அதில் ஜெய்ரிகியும் வரணும். அவர் யாரெல்லாம் எடுத்திருக்கிறோம் அந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னார், உள்ள முக்கியமான படைப்பாளிகள். அதே மாதிரி ஜெய்ரிகி பதிப்பகமும் தொடர்ந்து சிறப்படைய வாழ்த்துக்கள். ஏன்னா தேர்ந்தெடுத்து நூல்களை வெளியிட்டு இருக்கிறார். நாங்கள் இந்த நேர்களுக்கு முன்னாடி அதான் பேசிகிட்டு இருந்தோம். பரவலாக கையில் கிடைச்சதெல்லாம் வெளியிடணும் அப்படிங்கிறத நோக்கம் அல்ல, வியாபாரம் நோக்கம்தான். ஆனால் வியாபாரத்துக்காக மட்டுமே பண்ணுறது இல்லை அவர் அப்படிங்கிறதுல தெரிஞ்சது. அதுவும் ஒரு சொன்ன அந்த விஷயம் அதை சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் நான் தாமதமாக தான் புத்தகங்களை வெளியிடுவேன், தேர்ந்தெடுத்து தான் வெளியிடுவேன், உங்களுக்கு அவசரம்னா வெளியில் எங்காவது வெளியிட்டுக்குங்க அப்படின்னு படைப்பாளிகள்கிட்ட சொல்லிடுவேன்னே சொன்னார். இந்த நேர்மையும் வெளிப்படைத்தன்மையும் அப்புறம் இந்த அந்த ஒரு வரையறை இல்லையா, கராரான வரையறை அப்படிங்கிறோம், இது நிச்சயமாக அவருக்கும் ஜெய்ரிகி பதிப்பகத்திற்கும் உரிய இடத்தை தரும். ஏன்னா இந்த தேவைகள் இருக்கு. வியாபாரத்தோடு சேர்ந்து சிறந்த படைப்புகளுக்கு என்றைக்குமே ஒன்று இருக்கு. அப்புறம் இந்த இடத்துல இன்னும் ஒன்று கூட அதை சொல்லிடுறேன். வியாபாரம் கலை அப்படிங்கிறது சம்மந்தமாக அது எங்கே வந்தாலும் பொது தானே, எனக்காகட்டும் அவருக்காகட்டும் அல்லது உங்களுக்காகட்டும் சொல்கிறேன். ஒரு 90களில் தற்செயலாக நான் படித்து ஒரு ஃபெமினா படிச்சுட்டு இருந்த போது அதில் சொன்ன ஷோபா டே சொல்லியிருந்தாங்க, சந்தையில் 2 விதமான பொருள்களுக்கு தான் சந்தை இருக்கும். ஒன்று உயர்தரமானது, இன்னொன்று தரமற்றது. அதில் எதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களோட கையில் இருக்கு. அவங்க சொன்னது மறக்க முடியாத இன்னமும் கூட. அதை சொல்லி இந்த நேர்காணலை எடுத்ததற்கு ஜெய்ரிகி அசோக் அவர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நேர்காணலை பார்க்கிற உங்களுக்கு என்னுடைய அன்பையும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.